வணக்கம். இது வெள்ளி தமிழ். வரலாறுகள் தொடர்பிலும் மிக நூலகம் எரிக்கப்பட்டதில் இருந்து அது ஏன் தடுத்து வைக்கப்பட்டது? ஆயுத போராளி என்பதை அவர் மிக தெளிவாகவே சொல்லுகிறார். மேலாதிக்க கருத்தியல் மாறவில்லை என்பதை ஒடுக்குமுறையில் ஒரு நூதனமான வடிவமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். நசுக்குகிறதான ஒரு அதை தடுத்து வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? தடை என்பது மக்கள் படுகின்ற துயரங்களை படைப்புலகை தடுத்தல் என்பது சட்டங்களும் குண்டு சட்டங்களும் இறங்கு சட்டங்களுக்கு அதனுடைய பின் புலங்கள் என்ன? இலங்கையிலே ஒரு புதிய அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டிருப்பார் என்ற விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. வணக்கம். இது வெள்ளி தமிழ். நான் உங்கள் மயூரன். காணொலியில ஈழத்து எழுத்தாளரான தீபச்செல்வன் அண்ணாவினுடைய புத்தகம் அரசாங்கத்தால தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அது ஏன் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது? அதை தடுத்து வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? அதனுடைய பின் புலங்கள் என்ன என்பது தொடர்பாக இந்த காணொலியில முழுவதுமாக அமைய இருக்கிறது. மறக்காம இப்பதான் என்னுடைய யூடியூப் தளத்தை முதல் பார்வையிடுவீர்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பார்வையிடு. கிளிநொச்சி கந்தசாமி கோயில்ல ஒழுங்குபடுத்தப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டமானது இன்னும் சொட்ட வேளையில ஆரம்பிக்க இருக்குது. அனைத்து உள்ளங்களும் வருகை தந்திருக்கிறார்கள். நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்திலே என்னென்ன விடயங்கள் இடம்பெறப் போகிறது என்பதை முழுமையாக பார்வையிடுவோம். அமைதியான முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கிறதையும் காணக்கூடியதாக இருக்குது. நிறைய உறவுகள் வந்திருக்கிறார்கள். அது தவிர அரசியல் பிரபலங்களும் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்களிடமும் நாங்கள் அடுத்ததாக இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான கருத்துக்களை கேட்டறிய இருக்கிறோம். அடுத்ததாக நாங்கள் ஒவ்வொருத்தராக இந்த கருத்து பகிர்வையும் நாங்கள் கேட்க இருக்கிறோம். நாங்கள் முழுமையாக அவர்களுடைய கருத்தையும் கேட்கும் பொழுதுதான் இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய உண்மை தன்மையை புரிந்து கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் அவர்களுடைய கருத்து பகிர்வுகளையும் கேட்டுக்கொள்வோம். தமிழ் மக்களுடைய உரிமைகள் தொடர்பிலும் அவர்களுடைய வரலாற்று பாரம்பரியங்கள் தொடர்பிலும் தமிழர்களுடைய போராட்ட வரலாறுகள் தொடர்பிலும் மிக தெளிவான பார்வையோடும் தன்னுடைய எழுத்தாயுதத்தின் மூலமாக தமிழ் தேசிய இனத்தினுடைய அடிப்படைகளை வெளியுலகுக்கு கொண்டு வந்தவர் தம்பி தீபச்செல்வன் அவர்கள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் செயலாளராகவும் இருந்த காலத்தில் மிக துடிப்போடும் ஊர்மத்தோடும் இனத்துக்காக தன்னுடைய குரல்களை உயர்த்தி இந்த தேச விடுதலைக்காக குரல் கொடுத்த மனிதர்களில் ஒருவர். இளம் வயசிலிருந்து ஈழ விடுதலை பற்றியும் மக்களுடைய விடுதலை பற்றியும் மிக தெளிவான எழுத்து பார்வைகளை கொண்டிருந்தவர். அந்த வகையில் அவருடைய சயனட், பயங்கரவாதி, நான் ஸ்ரீலங்கன் இல்லை என்ற போன்ற பல எழுத்து வடிவங்கள் அவரை உலகத்திற்கு அறிமுகம் செய்திருந்தது. பல்வேறுபட்ட நாடுகளிலும் சரி, இலங்கையிலும் அவருடைய உண்மையான தெளிவான எழுத்துக்களை பார்த்த பொழுது அது இலங்கையினுடைய அரசியல் ஆளர்களுக்கும் அரசியலை செய்கின்ற பேரினவாத சிந்தனையாளர்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய தடையாக இருந்தது. மிக முக்கியமாக கடந்த காலங்களிலும் தமிழர்களுடைய வரலாற்றிலே அவர்களுடைய கருத்தியல்களை, எண்ணங்களை சிதைத்து அவர்களுடைய குரல் வளைகளை நசிப்பதிலே அதிகமான கரிசனையை ஸ்ரீலங்காவினுடைய பௌத்த பேரினவாத அரசுகள் மேற்கொண்டு வந்தது. அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இந்தியாவிலே இருந்து இங்கு கொண்டு வரப்பட்ட தீபச்செல்வனுடைய புத்தகங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பிலே நாங்கள் உரிய தரப்புகளோடும் பேசியிருக்கிறோம், எழுத்து மூலமாகவும் அறிவித்திருக்கிறோம். இருந்தாலும் ஒரு கவன ஈர்ப்பை செய்ய வேண்டிய தேவை இந்த இடத்திலே அவருடைய எழுத்து நண்பர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஈழத்து மண்ணிலே மிக நீண்ட யுத்தம் நடக்கிற பொழுது அந்த யுத்தத்தின் வடுக்களை, யுத்தத்தினுடைய தாக்கங்களை, மக்கள் படுகின்ற துயரங்களை எழுத்திலே கொண்டு வந்த எழுத்தாளர்களில் ஒரு தமிழ் தேசிய எழுத்தாளனாக தன்னை அடையாளப்படுத்தியவர் தம்பி தீபச்செல்வன். பல ஊடக விபச்சாரிகள் இந்த மண்ணிலே வாழ்ந்த காலத்தில் ஊடகத்துறையை பயன்படுத்தி எங்கள் தேசிய விடுதலையை விற்று பிழைப்பு நடத்தியவர்கள் மத்தியில் தீபச்செல்வன் மிக தெளிவாகவும் நேர்கொண்ட பார்வையோடும் தன்னுடைய ஊடகத்துறையை இன்றும் கையாள்கின்றார். அந்த வகையில் தான் அவருடைய அந்த தெளிவான ஊடக பார்வையும் அவருடைய எழுத்தும் இந்த மண்ணில் இப்பொழுதும் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது. நான் ஒரு எழுத்து ஆயுத போராளி என்பதை அவர் மிக தெளிவாகவே சொல்லுகிறார், தைரியமாகவே அவர் சொல்லுகிறார். அந்த வகையில் தீபச்செல்வனுக்காக இன்று தென்பகுதியில் இருக்கின்ற சிங்கள எழுத்தாளர்கள் கூட குரல் கொடுக்க முனைந்திருக்கிறார்கள். சர்வதேச மட்டத்திலும் பல எழுத்துலக ஆர்வலர்கள் அவர் சார்பான பல குரல்களை முன்வைத்திருக்கிறார்கள். ஆகவே அவருக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த தடை இலங்கை அரசினுடைய அந்த போரின் முகங்களையும் கோரமான அடக்குமுறைகளையும் மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. ஆட்சியாளர்கள் மாறலாம், அது மஹிந்த, மைத்திரி அல்லது அனுரவாக இருக்கலாம், யாராக இருந்தாலும், அல்லது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சந்திரிகாவாக இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய தலைமையிலே கொடூரங்களும்
அநியாயங்களும் தான் தமிழர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டது. அந்த வகையில் இப்பொழுது அனுர அரசாங்கமும் தீபச்செல்வனுடைய புத்தகம் என்கின்ற அந்த கருத்தியல் ஊடாக தமிழர்களுடைய உண்மையான நிலவரங்களை வெளியிலே வரவிடாமல் தடுத்திருப்பது அந்த கருத்து சுதந்திரத்துக்கு அடித்திருக்கிற முதலாவது அடி. ஆகவே இதனை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த விடயம் தொடர்பில் உரிய நடவடிக்கைகளை நாங்களும் மேற்கொள்வோம். தொடர்ந்தும் எல்லோருடைய ஒத்துழைப்போடும் அவருடைய புத்தகங்கள் அவருக்கு கிடைக்க வேண்டும். அவர் தன்னுடைய எழுத்து உலக பயணத்தை மீண்டும் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் தொடர வேண்டும். அதற்கான ஒத்துழைப்புகள் எல்லோரிடமிருந்து கிடைக்கும். அவருடைய ஈழ தேசிய விடுதலையிலும் தமிழ் தேசிய விடுதலையிலும் தன்னுடைய தெளிவான பார்வையோடும் இந்த இனத்துக்கான இளம் எழுத்தாளர்களை இனிவரும் எழுத்தாளர்களுக்கான ஒரு முன்னுதாரணமாகவும் அவர் திகழ்வார். அவருடைய பயணத்துக்கு எங்களுடைய பங்களிப்பும் ஒத்துழைப்பும் எப்பொழுதும் இருக்கும். காலம் பல மனிதர்களை தருகின்றது. காலம் பல மனிதர்களை வெளியிலே தள்ளியும் விடுகிறது. அந்த ஊடகத்துறைக்குள்ளிருந்து இனம் தொடர்பாக சிந்திக்கின்ற ஆற்றலும் சக்தியும் கொண்ட தீபச்செல்வனுடைய அந்த வல்லமை இன்னும் வளர வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அன்பு சகோதரன் தீபச்செல்வனுடைய 5 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்ட சுங்க பிரிவினரால் தடுத்து வைக்கப்பட்டதை கண்டித்து இந்த இடத்திலே மக்களாக பொது பிரதிநிதிகளாக எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். 1981ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்டதும் இருந்து எங்களுடைய இனத்தினுடைய வரலாறு எங்களுடைய காப்பகமாக இருந்து அந்த அனைத்து நூல்களும் எரிக்கப்பட்டதன் வழியாக எங்களுடைய ஒட்டுமொத்த சரித்திரத்தையும் அளித்ததாக நினைத்துக் கொண்டிருக்கிற இந்த பெரும்பான்மையுடைய அரசாங்கமானது திரும்பவுமாக தடுத்து வைத்திருக்கிறார். இப்பொழுது தீபச்செல்வனுடைய புத்தகங்களை தடுத்து வைத்திருப்பது என்பது மனிதாபிமான அடிப்படையிலே அது முரணான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே தயவு செய்து அந்த புத்தகங்களை விடுதலை செய்யும்படி விடுவிக்கும்படியாக உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் ஒரு எழுத்தாளருடைய நூலை தடுத்து வைப்பது என்பது ஒவ்வொரு மக்களுடைய குரல்களையை நசுக்குகிறதான ஒரு செயற்பாடாகவே நாங்கள் அதை கருதுகிறோம். ஆகவே இந்த வேளையிலே பொது அமைப்பினர்களாக மக்களாக நாங்கள் எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்கிறோம். அவருடைய நூலை விடுவிக்க கோரியும் எங்களுடைய கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இந்த இடத்திலே மேற்கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள்ல ஈழத்தினுடைய மிக முக்கியமான ஒரு படைப்பாளியாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தீபச்செல்வனுடைய 5 வகையான நூல்களிலே மிக முக்கியமாக இருக்கக்கூடிய இன்னும் இங்கே 2 தேசங்கள் தான் மற்றும் எழுத்தால் நான் யுத்தம் செய்கிறேன் ஆகிய புத்தகங்கள் சுங்க பிரிவினால் தடுத்து வைக்கப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒரு கண்டன போராட்டம் இந்த இடத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் எங்களுடைய தலைமுறை, அதாவது 2000ஆம் ஆண்டுகளுக்கு பின்னர் பிறந்த தலைமுறைக்கு சரியான எங்களுடைய தமிழ் தேசிய வரலாற்றை கடத்தக்கூடிய ஒரு வகிபங்கினை இத்தனை காலம் நிகழ்த்தி கொண்டிருந்தவர் தான் எழுத்தாளர் தீபச்செல்வன். உண்மையை சொல்ல போனால் இன்று பல்கலைக்கழக மாணவர்கள் உட்பட பாடசாலைகளை கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பல மாணவர்களுக்கு தமிழ் தேசியம் சார்ந்த உணர்வுகள் கடத்தப்பட்டதற்கான பெரிதும் முக்கியமான ஒரு பங்கு அண்ணன் தீபச்செல்வனுக்கு இருக்கிறது. அப்படியாக எங்களுடைய வரலாறு சார்ந்த விடயங்களை கடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் தீபச்செல்வனுடைய படைப்புகளுக்கான தடை என்பது உண்மையிலே ஒட்டுமொத்த எங்களுடைய இனத்திற்கான கருத்து சுதந்திரத்தினுடைய குரல்களை நெரிக்கப்பட்டதாகவே பார்க்கப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் தீபச்செல்வன் அவர்கள் ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு சிக்கல்களுக்கும் நெருக்கடிகளுக்கும் மத்தியில் தான் தன்னுடைய படைப்புகளை இந்த சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாசிப்பதற்காக கொடுத்து கொண்டிருக்கிறார். அண்மை காலத்திலே சிங்கள பத்திரிகை ஒன்றிலே மறைமுகமான ஒரு விடயத்தை எழுதியிருக்கிறார்கள். இதுவே வேறு ஒரு அரசாங்கமாக இருந்திருந்தால் தீபச்செல்வன் நிச்சயமாக இப்போது கைது செய்யப்பட்டிருப்பார் என்கின்ற ஒரு விடயம் ஒரு சிங்கள பத்திரிகையிலே எழுதப்பட்டது. நான் நினைக்கிறேன் மௌபிம பத்திரிகையில் எழுதப்பட்ட விடயமாக இருக்க வேண்டும். அதனுடைய அர்த்தப்பாடு என்னவென்று சொன்னால் அங்கு ஒரு மறைமுகமான ஒரு மிரட்டல் ஒன்று விடப்பட்டிருக்கிறது. அதாவது இதுவே வேறு ஒரு அரசாங்கமாக இருந்திருந்தால் தீபச்செல்வன் நிச்சயமாக கைது செய்யப்பட்டிருப்பார் என்பது அவர்களுடைய தற்போதும் அரசாங்கங்கள் மாறினாலும் சிங்கள அரசினுடைய அந்த சிங்கள மனோபாவம் இன்னும் மாறவில்லை என்பதற்கான அடிப்படையான விடயமாகத்தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், வரலாற்றிலே எங்களுடைய பண்பாட்டினையும் எங்களுடைய புத்தகங்களையும் எங்களுடைய வரலாறுகளையும் அளிக்க முற்பட்டவர்கள் என்று காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவ்வாறாகத்தான் இந்த விடயமும் இருக்கிறது. உண்மையை சொல்ல போனால் சிங்கள தேசத்திலே இன்று இது ஒரு பாரிய புயலாக என்று மாறி பல்வேறு விடயங்களிலே என்று மாற்றத்தை ஏற்படுத்தி அரசாங்கத்திற்கு பெரும் அழுத்தத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அரசாங்கம் நேரடியாக இதிலே தலையிடாமல் தங்களுக்காக ஒரு அஜெண்டா ஒன்றை உருவாக்கி இருக்கிறார்கள். எவ்வாறு சொன்னால் சிங்கள
சிங்கள தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில எழுத்தாளர்கள் படைப்பாளிகளை வைத்துக் கொண்டு சிங்கள அரச ஊடகங்களை பயன்படுத்தி தீபச்செல்வனுக்கு எதிரான பிரச்சாரங்களை இன்று ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் தீபச்செல்வனுடைய படைப்புகளை சிங்கள மொழியாக்கத்திலே வாசித்தவர்கள் பலர். உதாரணத்துக்கு சொல்ல போனால் தீபச்செல்வன் அவருடைய நடுகள் நாவல் சிங்களத்திலே வெளியாகி பிரபலமான ஒரு பங்கினை தென்னிலங்கையிலே ஏற்படுத்தி இருந்தது. அதே போல தீபச்செல்வனுடைய சிங்கள கவிதைகள் சிங்களத்திலே வெளியாகி இருக்கின்றன. அவ்வாறாக தென்னிலங்கையிலே அவருடைய இன்றைய காலகட்டத்திலே பல சிங்கள மக்கள் அவருக்கு ஆதரவளிக்க தொடங்கி இருக்கக்கூடிய சூழலில் இந்த சிங்கள அரசு தரப்பில் இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை மாறாமல் இருப்பது மிக கவலைக்குரிய விடயமாக இருக்கிறது. அடுத்த விடயம், இந்த புத்தகங்களின் உள்ளே என்ன உள்ளடக்கம் இருக்கின்றன, என்ன சாராம்சம் இருக்கின்றதே தெரியாமல் புத்தகங்கள் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதுதான் இங்கு வேதனைக்குரிய விடயமாக இருக்கிறது. இது வெறுமனே தனி மனிதனான தீபச்செல்வனுக்குரிய ஒரு பிரச்சனை அல்ல. இது நாளை எங்கள் எல்லோருக்குமான பிரச்சனையாக மாறப்போகின்ற ஒரு விடயம். இந்த நாட்டை பொறுத்தவரையிலே அரசியல் ஜாப்பிலே ஏற்பாட்டு அடிப்படையிலே மனித உரிமைகளுடைய அடிப்படை உரிமையாக கருத்து வழிபாட்டு சுதந்திரம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எங்களுடைய தரப்பிலிருந்து எங்களுடைய நியாயப்பாடுகளை சொல்ல முடியாது, எங்களுடைய வழிகளை எங்களுடைய பாடுகளை சொல்வதற்கு தடை விதிக்கப்படுவது என்பது இந்த நாட்டினுடைய ஒரு தேசிய இனமாக இருக்கக்கூடிய தமிழர்கள் என்கின்ற எங்களுடைய இனத்திற்கான ஒரு தடையாகத்தான் நாங்கள் பார்த்து இன்றைய நாளிலே போராடி கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக எங்களுக்கு 2009க்கு பின்னராக பல்வேறு ஒடுக்குமுறைகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எங்களுடைய மதம், எங்களுடைய பல்வேறு விடயங்கள் எங்களுக்கு இன்று மாற்றங்கள் உட்பட்டுக் கொண்டிருந்தாலும் இன்று நாங்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டேதான் இருக்க போகிறோம். எங்களுக்கான உரிமைகளை நாங்கள் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. ஈழ நிலத்தில போர் ஓய்ந்திருந்தாலும் இன்னும் தொடர்ச்சியாக போர் என்கிற இனத்தின் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டதாகவே நாங்கள் உணர்கிறோம். துப்பாக்கி சத்தங்களும் குண்டு சத்தங்களும் பீரங்கி சத்தங்களும் கேட்கவில்லையே தவிர கண்ணுக்கு தெரியாத போர் ஒன்று எங்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறதாகவே நாங்கள் கருதுகிறோம். அப்படித்தான் தீபச்செல்வனுடைய எழுத்துக்களை தடை செய்வது, புத்தகங்களை தடுத்து வைக்கிறது, எழுத்தாளர்கள் மீது கலைஞர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிப்பது இந்த மண்ணில் போருக்கு பின்னர் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்ற அடிப்படையில இந்த ஒடுக்குமுறை அரசினுடைய ஒடுக்குமுறை வடிவங்கள் மாறி இருக்கிறது. புத்தகங்களை, எழுத்துக்களை, கலை இலக்கியங்கள் மீது தடையை விதிப்பது, தடுத்து வைக்கிறது என்பது ஒடுக்குமுறையின் ஒரு நூதனமான வடிவமாக தான் நாங்கள் பார்க்கிறோம். இது ஒரு தனித்த தீபச்செல்வனுடைய புத்தகங்களை, எழுத்துக்களை தடை செய்கின்ற விடயமாக மட்டும் நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் மீதும் ஒரு பண்பாட்டு படுகொலைக்கு நிகரான ஒரு விடயமாகவே பார்க்கிறோம். இது ஒரு நூதனமான மிகவும் மனித உரிமை மீறல். வரலாற்றுல இந்த ஒடுக்குமுறை அரசு பல பண்பாட்டு படுகொலைகளை இந்த மண்ணில் நடத்தி இருக்குது. இனப்படுகொலை நடத்தி இருக்குது, படுகொலைகளை நடத்தி இருக்குது. யாழ்ப்பாண நூலகத்தை எரித்தது தமிழ் மக்கள் மீது பண்பாட்டின் மீதான ஒரு படுகொலைக்கு சமமான ஒரு மிகப்பெரிய பாரதூரமான விஷயம். போர் ஓய்ந்ததுக்கு பின்னரும் இந்த ஒடுக்குமுறை அரசு தமிழ் மக்கள் மீது, வரலாறுகள் மீதும், இலக்கியங்கள் மீதும், தொன்மங்கள் மீதும், மரபுகள் மீதும் தொடர்ந்து ஒரு நூதனமான முறையில ஒடுக்குமுறையை கட்டவிழ்த்து வந்திருக்கிறது. அதனுடைய இன்னொரு வடிவம் தான் இன்று எழுத்தாளர்கள், கலைஞர்கள் புத்தகங்களை தடை செய்கிற நிலைமைக்கு வந்திருக்கிறது. ஈழத்து தமிழ் சமூகம் போருக்கு பின்னர் மீண்டெழுகின்ற ஒரு சமூகமாக, அறிவின் திரட்சியாக வர வேண்டிய ஒரு சமூகம், சிந்தனை சுதந்திரத்தோடு மீள எழுகின்ற சமூகத்தை வேரோடு கருவறுக்கிற ஒரு நூதனமான வடிவமாக இதை நாங்கள் பார்க்கிறோம். இது மிகவும் கண்டிக்கத்தக்க செயல். அரசாங்கம் தன்னுடைய வடிவங்களை மாற்றவில்லை என்பது நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிடலாம். ஏன் நான் இது ஒரு பண்பாட்டு படுகொலைக்கு ஒப்பான ஒரு செயல் என்று வர்ணிக்கிறோம் என்றால், ஏன் அரசு தன்னுடைய ஒடுக்குமுறை வடிவங்களை மாற்றவில்லை என்று நாங்கள் கருதுகிறோம் என்றால், அண்மையில் இந்த ஒரு மாத காலமாக இந்த தீபச்செல்வன் தன்னுடைய புத்தகங்களை தடுத்து வைத்தலுக்கு எதிராக போராடி வருகிறார். தென்னிலங்கையிலே கலைஞர்கள், எழுத்தாளர்கள், ஊடகவியலாளர்கள் இது பற்றி அதிகமாக குரல் எழுப்பி வருகிறார்கள். அந்த தென்னிலங்கையிலே ஒரு புதிய அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. கடந்த வாரம் தீபச்செல்வனை விசாரணைக்காக அழைத்தார்கள் கலாசார அலுவல்கள் அமைச்சுக்கு. அதன்போது நானும் அங்கே சென்றிருந்தேன். 3 மணி நேரம் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. சுங்க திணைக்களம் வந்திருந்தது, பாதுகாப்பு அதிகாரிகள் வந்திருந்தார்கள். கடைசி வரையும் எங்களுடைய கோரிக்கை செவிசாய்க்கப்படவில்லை. இறுதியில சொன்னார்கள், இது பாதுகாப்பு அமைச்சு தான் தீர்மானிக்க வேண்டும் என்று. பாதுகாப்பு அமைச்சுக்கு கீழே புத்தகங்கள் வர்ற அளவுக்கு நிலைமை மோசமடைந்திருக்கிறது. அரசின் ஒரு நிலையான கொள்கை இருக்கவில்லை. ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த அரசு தன்னுடைய ஒடுக்குமுறை வடிவத்தை மாற்றவில்லை என்பதற்கு ஒரே ஒரு செய்தி. 3 மணி நேரத்துக்கு பின்னராகவும் நாங்கள் விடாப்படியாக புத்தகங்களை விடுவீங்கள் என்று அங்கே வந்திருந்த உயர் அதிகாரி ஒரு வார்த்தை சொன்னார். இந்த அரசாங்கம் என்பதால் உங்களை இருத்தி வைத்து 3 மணி நேரமாக தேநீரும் தந்து கதைத்துக் கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் வேறு மாதிரி அமைந்திருந்தால் உங்கள் நிலைமை வேறாக இருந்திருக்கும் என்று
ஒரு மிக மென்மையான அல்லது விரட்டுகின்ற பாணியிலே சொன்னார். இதுல இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அரசு தன்னுடைய ஒடுக்குமுறை வடிவங்களை மாற்றவில்லை. எந்த அரசு, அதாவது யூஎன்பியா இருக்கலாம், எஸ்எல்பியா இருக்கலாம், என்பிபியா இருக்கலாம், ஜேபியா இருக்கலாம், அரசுகள் தன்னுடைய வடிவங்களை மாற்றவில்லை. அவர்கள் ஒடுக்குமுறை எண்ணங்களோடு தான் இருக்கிறார்கள். ஆகவே தமிழ் சமூகம் இந்த விஷயத்துல எங்களுடைய கருத்து சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், எங்களுடைய எழுத்தாயுதத்தை நாங்கள் நிறுத்த முடியாது. நாங்கள் மீண்டெழுகிற ஒரு இனமாக வரணும். வரலாற்றின் மீதும் பண்பாட்டின் மீதும் மரபுகள் மீதும் தொண்டங்கள் மீதும் கலை இலக்கியங்கள் மீதும் அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கு என்னுடைய ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் குரல் கொடுக்க வேண்டும். அதை முன்னிறுத்துவதற்காகத்தான் தென்னிலங்கையிலே எழுத்தாளர்களும் கலைஞர்களும் கொதி திறந்திருக்கிறார்கள். பல பேராசிரியர்கள் அவருடைய கலைக்குழுவில் இருந்து கூட விலகி இருக்கிறார்கள். அரசுக்கு அழுத்தம் கொடுத்திருக்கார்கள். அரசு கலவரப்பட்டு போயிருக்கு. ஒரு எழுத்தாளருடைய எழுத்துக்களுடைய தீவிரம், இவருடைய போராட்டத்துல வெளிய நியாயங்களை, தார்மீக கோபத்தை, தார்மீக விடுதலை எண்ணங்களை பதிவு செய்கிற எழுத்தாளர் மீது ஒடுக்குமுறையை பிரயோகித்ததும் சிங்களத்தில் அந்த எழுத்துக்கள் வந்திருக்குது. இன்று அரசு கலவரப்பட்டிருக்கு. அதற்காக தான் இன்று கலைஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள், ஊடகவியலாளர்கள், பொதுமக்கள், கலை செயற்பாட்டாளர்கள் இணைந்து கிளிநொச்சி கந்தசாமி கோயில் முன்பாக இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்ட பேரணியை, அந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அரசை கண்டித்து இந்த ஜனநாயக மறுப்பு செயலை தொடர்ந்து அனுமதிக்க முடியாது. நன்றி. இன்றைய நாள் எங்களுடைய மண்ணின் பிரபலமான கவிஞர், எழுத்தாளர் தீபச்செல்வன் அவர்களுடைய நூல்கள் தடுத்த சுங்கப்பிரிவினாலே தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற செயலை பல்வேறு தரப்பினர் இன, மொழி, மதபேதமற்று படைப்பிலக்கியவாதிகள் கண்டித்திருக்கிறார்கள். எழுத்துலகை நெருக்கீட்டுக்கு உள்ளாக்குதல் அல்லது சுதந்திரமான படைப்புலகை தடுத்தல் என்பது உலகத்திலே இருக்கக்கூடிய சர்வதேச மனிதாபிமான சட்டங்களிலே அடிப்படையான ஒரு சட்டத்தை மீறுகின்ற ஒரு செயலை இந்த அரசாங்கம் புரிந்திருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். இதற்கு பொருள் விளக்கம் தருகிற பொழுது இது தடை செய்யப்படவில்லை, சுங்கப்பிரிவினாலே தடுக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விளக்கங்களை அளிப்பதற்காக துறை சார்ந்த திணைக்களங்களை இந்த விடயங்களிலே பயன்படுத்தி தமிழினத்தினுடைய வரலாறு, அதனுடைய இருப்பு போன்றவற்றை பதிவு செய்வதை அவர்கள் திட்டமிட்டு தடுக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான காரியம். அண்மையிலே கிளிநொச்சியில இருக்கக்கூடிய பிரபல பெண் செயற்பாட்டாளர் கொழும்பிலே அழைக்கப்பட்டு சிறுவர்கள், பருவம் வயதுடைய மாணவர்கள் எவ்வாறு தமிழ் தேசிய போராட்டங்களிலே பங்கு கொள்ளுகிறார்கள், எவ்வாறு அழைத்துச் செல்லப்படுகிறீர்கள் என்ற விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது இதிலிருந்து ஒரு விடயம் சொல்லப்படுகிறது, அடுத்த சந்ததி தமிழ் இனத்தினுடைய வரலாற்றையும் அதனுடைய பாடுகளையும் அதுபட்ட துயரங்களையும் அதனுடைய வரலாற்று உண்மைகளையும் அறிந்துவிடக் கூடாது என்பதற்கான ஒரு மூலோபாய வேலை திட்டமாகவே இது கருதப்படுகிறது. நான் நினைக்கிறேன் உலகத்திலே இருக்கக்கூடிய யுனெஸ்கோ போன்ற நிறுவனங்கள் இந்த விடயத்திலே தலையிட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். ஆகவே இலங்கையில் இன்னும் ஆட்சிகள் மாறப்பட்டிருக்கிறது, ஆட்சி நபர்கள் மாறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய அந்த பௌத்த மேலாதிக்க கருத்தியல் மாறவில்லை என்பதை இது வெளிக்காட்டி இருக்கிறது. ஆகவே இந்த அரசாங்கம் விரைந்து செயற்பட்டு இந்த நூல்களை விடுவிக்க வேண்டும். இத்தகைய நெருக்கீடுகளை தொடர்ந்து தமிழ் சமூகத்துக்கு வழங்கி வருவதை தவிர்க்க வேண்டும். இந்த நிலைமை நீடிக்குமாக இருந்தால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், அடுத்த சந்ததியும் பாதிக்கப்படுகின்ற பொழுது இலங்கையிலே நீடித்த அமைதி என்பது எப்போதும் கிடைக்கப்படாது என்கின்ற ஒரு நிலையை தயவு செய்து இந்த அரசாங்கம் உருவாக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். இன்று இந்த போராட்டத்தினூடாக நாங்கள் யுனெஸ்கோ நிறுவனம் உட்பட்ட சர்வதேச படைப்பாளிகள், புத்தகங்களை உருவாக்குபவர்கள், கருத்தியலாளர்களை கேட்டுக்கொள்வது, இத்தகைய கருத்தியல் தடையை இலங்கையிலே வென்றெடுப்பதற்காக ஒட்டுமொத்தமாக நாங்கள் அனைவரும் எங்களுடைய குரலை கிளிநொச்சியிலிருந்து ஆரம்பித்திருக்கின்றோம். இது பரவி இந்த அடக்குமுறைக்கு எதிரான ஒரு அணியாக திகழ வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பு.